பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் ரொம்ப. தமிழ் சினிமா should be proud of for making this film. இல்லை இது ரியல் கதையாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக வந்து எஸ்கே வந்து வாழ்ந்திருக்காரு. சிவகார்த்தியின் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் நல்லா எடுத்துருக்காங்க. எஸ்கே லிவ்ட் ஹிஸ் கேரக்டர் வேற லெவல். அவர் ரியலாக ஆக்டிங் பண்ணாரு. ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சிவகார்த்திகேயன் கரியர் பெஸ்ட் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் மஸ்ட். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து எப்படா முடியும்னு நினைச்சு பட் நல்லாவும் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? சன் டிவில கொடுத்திருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் ரொம்ப. தமிழ் சினிமா should be proud of for making this film. இல்லை இது ரியல் கதையாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக வந்து எஸ்கே வந்து வாழ்ந்திருக்காரு. சிவகார்த்தியின் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் நல்லா எடுத்துருக்காங்க. எஸ்கே லிவ்ட் ஹிஸ் கேரக்டர் வேற லெவல். அவர் ரியலாக ஆக்டிங் பண்ணாரு. ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சிவகார்த்திகேயன் கரியர் பெஸ்ட் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் மஸ்ட். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து எப்படா முடியும்னு நினைச்சு பட் நல்லாவும் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? சன் டிவில கொடுத்திருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் ரொம்ப. தமிழ் சினிமா should be proud of for making this film. இல்லை இது ரியல் கதையாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக வந்து எஸ்கே வந்து வாழ்ந்திருக்காரு. சிவகார்த்தியின் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் நல்லா எடுத்துருக்காங்க. எஸ்கே லிவ்ட் ஹிஸ் கேரக்டர் வேற லெவல். அவர் ரியலாக ஆக்டிங் பண்ணாரு. ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சிவகார்த்திகேயன் கரியர் பெஸ்ட் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் மஸ்ட். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து எப்படா முடியும்னு நினைச்சு பட் நல்லாவும் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? சன் டிவில கொடுத்திருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் ரொம்ப. தமிழ் சினிமா should be proud of for making this film. இல்லை இது ரியல் கதையாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக வந்து எஸ்கே வந்து வாழ்ந்திருக்காரு. சிவகார்த்தியின் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் நல்லா எடுத்துருக்காங்க. எஸ்கே லிவ்ட் ஹிஸ் கேரக்டர் வேற லெவல். அவர் ரியலாக ஆக்டிங் பண்ணாரு. ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பராசக்தி மட்டும் தாங்க. ஜனநாயகம் மதுராயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். சிவகார்த்திகேயன் கரியர் பெஸ்ட் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் மஸ்ட். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து எப்படா முடியும்னு நினைச்சு பட் நல்லாவும் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? சன் டிவில கொடுத்திருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் பெஸ்ட் மூவி.